எபேசியர் 3 அதிகாரம் 6 முதல் 21 வரைக்கும் பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். எப்படி? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். பவுல் தன்னுடைய அழைப்பை தெளிவுபடுத்துகிறார். நான் சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன். தன்னை பற்றி வேறொன்றும் அதிகமாக அவர் பெருமைப்படுத்தி பேசவில்லை, மேன்மைப்படுத்தவில்லை. நான் சுவிசேஷ ஊழியக்காரன். அவர் சொல்லும்போது, எனக்கு கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார், அதனால் நான் சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அது எனக்கு அளிக்கப்பட்ட வரம். சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி என்பது என்ன? இயேசுவை புறஜாதிகளிடத்திலே அல்லது அந்நிய தேசத்தவர்களிடத்திலே பிரசங்கிப்பதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனாக மாறினேன். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரம். வரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பரிசு. ஆங்கிலத்தில் போடப்பட்ட gift, whereof I was made a minister according to the gift of the grace of God given unto me by the effectual working of his power. அவருடைய பலத்த சத்துவம் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரம். இரண்டாவதாக 8ஆம் வசனம், என்ன கிருபை? ஊழியக்காரனாகிற ஒரு கிருபை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கிருபை, நற்செய்தி சொல்லும் வாய்ப்பு பெற்றேன். ஒரு ஊழியக்காரனாக ஊழியத்திற்கு அழைப்பு பெற்று வந்த உடனே செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? நற்செய்தி சொல்லும் வாய்ப்பு. இயேசுவை பற்றி எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சொல்லுகிற ஒரு வாய்ப்பு கர்த்தர் தருவாரானால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்பது என்ன? நற்செய்தியை அறிவிக்கிறது தான் ஊழியம். அல்லேலூயா சொல்லுவோம். நற்செய்தியை அறிவிக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எனக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன அந்த கிருபை? இயேசுவை அறிவித்தல். சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? இயேசுவை அறிவித்தல். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற அறிவிப்பு தான் சுவிசேஷம். அந்த தெளிவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை சுவிசேஷமாய் அறிவிக்க எனக்கு கிருபை தாரும். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில், பிற தேசத்தவர்களிடத்தில் பவுல் எழுதுகிறார். பிற தேசத்தவரிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த கிருபையை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையினால் ஊழியக்காரனானேன். கிருபையினால் நற்செய்தி சொல்லும் வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் சொல்லுகிறார், அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. என்ன கிருபையை பற்றி சொல்லுகிறார்? தேவன் தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள ஆளுகை, அதிகாரம், பல வகை கொண்ட ஞானம் சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன? அவருடைய அனந்த ஞானத்தின்படி எனக்கு பரலோக உன்னதங்களில் உள்ள ஆளுகை, உன்னதங்களில் உள்ள அதிகாரம், அவருடைய பல வகை ஞானம்
சபை மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. உன்னதங்களில் உள்ள துரைத்தனம், ஆளுகை, அதிகாரங்கள், அத்தாரிட்டி, அவருடைய அனந்த ஞானம், எல்லா விதமான ஞானமும் இது எதன் மூலமாய் வெளிப்பட வேண்டும்? சபையின் மூலமாய் தான் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் வான மண்டலங்களிலே உள்ள எல்லா வல்லமை, வான மண்டலங்களிலே உள்ள எல்லா அதிகாரம், வான மண்டலங்களில் உள்ள எல்லா ஞானத்தையும் சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக. அப்ப சபை என்றால் என்ன? இந்த 4 கட்டிடம் அல்ல, 4 சுவர்கள் அல்ல சபை. சபை என்று நாம் அமர்ந்து உட்கார்ந்து தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் தான் சபை. சபை என்றால் என்னது? நான் தான் சபை. தேவன் தம்முடைய ஆளுகையை, அவருடைய அதிகாரத்தை தெரியப்படுத்த வேண்டுமானால் அதற்கு சபை தேவைப்படுகிறது. பரலோகத்தினுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால், பரலோகத்தில் உள்ள ஒரு பதில் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், பரலோகத்தில் உள்ள ஞானம் நமக்கு வேண்டுமானால் அதற்கு சபை தேவைப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பு சபையின் மூலமாகத்தான். உலகத்தினுடைய விடுதலை சபையின் மூலமாகத்தான். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் சபையின் மூலமாகத்தான். பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கும் பொருட்டாக. ஒரு ரகசியம் என்பது யாராகிலும் ஒருவர் மூலமாய்தான் வெளியே வரும். யாராகிலும் ஒருத்தர் மூலமா தான் வெளியே வரும் ரகசியம். தேவ ரகசியத்தை அறிவிக்கும்படி கிருபை பெற்ற ஊழியக்காரர். 5வதாக 12ஆம் வசனம், விசுவாசத்தால் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஆவியில உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அவருடைய ஜெபம் என்ன? உள்ளான மனுஷனிலே ஆவியினால் பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கே வாசம் பண்ண வேண்டும்? இருதயத்தில் கிறிஸ்து. போட்டோவிலே அல்ல, கழுத்திலே அல்ல, கிறிஸ்து இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, கிறிஸ்து என் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி உங்களுடைய வாழ்வு அன்பால் கட்டப்பட, அன்பிலே பலப்பட. உங்கள் வாழ்வு அன்பால் கட்டப்பட, அன்பில் பலப்பட. சகல பரிசுத்தவான்களோடு கூட அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று புரிந்து கொள்ள. அப்போ பரிசுத்தவான்களுடைய அல்ல, தேவ பிள்ளைகளுடைய அன்பு. தேவ பிள்ளைகளுடைய அன்பு என்று சொன்னால் பரிசுத்த மக்களோடு கூட, தேவ மக்களோடு கூட அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம். அப்போ தேவ அன்புக்குள்ளாக ஒரு அன்பின் உணருதல். அவர் சொல்லுகிறார், அவருடைய ஆற்றலால் விளங்கி, நம்முடைய ஆற்றலால் விளங்கிக் கொள்ள முடியாத அந்த அன்பை நம்முடைய ஆற்றலால் விளங்கிக் கொள்ள முடியாது. நீர் அந்த அன்பினால் என்னை நிறைத்து விடும். நாம் கேட்பதை விட, நினைப்பதை விட நமக்கு மிகுதியாய் தருகிறவர். நாம் ஜெபம் பண்ணுகிறதை காட்டிலும், நாம் நினைக்கிறதை காட்டிலும், இயேசுவே உம்முடைய அன்பால் நிறையும், உம்முடைய வெளிப்படுத்தலால் நிறையும், உம்முடைய கிருபையால் நிறையும் என்று நீங்கள் கேட்க 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 எல்லாம் மிகுதியாய் தந்து கொண்டே இருப்பார். மிகுதியாய் தந்து கொண்டே இருப்பார். ஒன்றும் குறை வைக்காது.
சபையிலே எப்பொழுதும் யாருக்கு மகிமை? இயேசுவுக்கு மாத்திர மகிமை. சபையிலே மனிதர்களை போழுகிறது அல்ல, சபையில கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் மகிமை. மீண்டுமாக ஒரு தடவை 7 குறிப்புகளையும் சொல்லி முடிக்கிறேன். ஊழியக்காரனானே, நற்செய்தியை சொல்லும் வாய்ப்பு பெற்றேன். 2வது. 3வது, ஆளுகை, அதிகாரம், பல வகை ஞானமும் சபையின் மூலமாய் தெரியபடி செய்வதே. 4வதாக, தொடக்க காலம் முதல் மறைந்திருந்த உண்மை ரகசியத்தை வெளிப்படுத்தி உள்ளார். 5வது, தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம். 6வது, பரலோகம் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் பெயரை பெற்ற பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. 7வது 1, அவருடைய ஆவிக்குள்ளான வல்லமையில் உள்ளான மனுஷனில் பலப்பட. 7:2, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாழ. 7:3, உங்கள் வாழ்வு அன்பால் கட்டப்பட, அன்பில் பலப்படுத்த. 4, தேவனின் பரிசுத்த மக்களும் அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரம் இன்னதென்று புரிந்து கொள்ள. 5வது, நமது ஆற்றலால் விளங்கி கொள்ள முடியாத அந்த அன்பை புரிந்து கொள்ள. 6வது, நாம் கேட்பதை விட நினைப்பதை விட நமக்கு மிகுதியாய் தருகிறவர். சபையிலே கிறிஸ்துவுக்கு மாத்திர மகிமை. அந்த மகிமையை கொடுக்கும்படியாக, செலுத்தும்படியாக, அந்த மகிமையை நம்முடைய வாயினால் புகழும்படியாக நம்ம அழைத்த தேவனை எழும்பி நின்று மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.